இன்றைக்கி பிக் பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸ் மேலேயும் கோவப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு பாருக்கும் கமர்தனுக்கும் ஸ்பெஷலாக ஒரு திட்டு கொடுத்துருப்பாரு. மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் தானே அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன முட்டாள் நினச்சிறீங்களான்லாம் சொல்லி திட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. விக்ரம்லாம் அழுறாரு, ரம்யா அழுறாங்க. இப்படி நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிக் பாஸ் இவ்வளோ கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு பிக் பாஸ் வந்து கமர்தீனை கூப்பிடுறாரு. டாஸ்க் லெட்டர் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. படிப்பேன் பிக் பாஸ் அப்படிங்கிறாங்க. உடனே தமிழ் படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் பிக் பாஸ் அப்படின்னாங்க. உள்ளே வந்து போய் எல்லாம் படித்து முடிச்சுட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா பிக் பாஸ்கிட்ட வந்து கமர்தீன் கேட்குறாரு, பிக் பாஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எல்லாமே, அதாவது நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேனாங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே பிக் பாஸ் வந்து ரொம்ப கோவமாக, தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த பர்சனலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே கமர்தீனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துடுறாரு. ஆக்சுவலாக இதில் கமர்தீனுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கும் போதே கிளியராக ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, நீ ரேஷன் கார்டு வாங்க வாடா வந்த அப்படின்னு. இப்போ சும்மா இருந்துட்டு லவ் கண்டென்ட் பண்ணால் கூட தெரியாது, இவருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கைண்ட் ஹார்ட் அண்ட் ஒரு இன்னசென்ஸும் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் கண்டென்ட்லேயே ஃபுல்லாக மூழ்கி போகிறதுனால தான் அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிறாரு. அவர் அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு இருக்கிற டேலண்ட்ஸை கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணாலே அவருக்கு எக்கச்சக்கமாக வந்து ஆதரவு கிடைக்கும். அது அவரோட ஃப்ரெண்டும் கிளியராக சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஸோ அதை ஹிண்ட்டை எடுத்துக்காதது கமர்தீனோட தப்பு. இப்போ வந்து பிக் பாஸ் கிட்டே கேட்கும்போது ஆல்ரெடி மைக் ஆஃப் பண்ணி பேசுனனால பிக் பாஸ் செம்ம கடுப்பில் இருக்காரு. ஸோ இப்படி கோவமாக சொல்லிட்டாரு. இப்போ ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.